இப்போ ஆன் பண்ணிட்டேனா? ஹாய் ஹாய் ஹாய். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 8 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த 8 கொஷின்ஸு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேஸ்டில் கேட்குற கொஷின்ஸ் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஷின், sum of rupees 29,000 is divided into two parts and invested at simple interest in such a way the first part is invested at 5% for 6 years. Earns the same interest as the second part for 7 years at 4%. Find out the sum invested at first part. என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு சர்டன் அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்களாமா. அந்த அமௌண்ட்டை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான். ஒரு பார்ட்டில் வந்து 29,000ல ஒரு பார்ட்டில் வந்து 5% 6 வருஷத்துக்கு கட்டுறோம். இன்னொரு பார்ட்டை வந்து 4% 7 வருஷத்துக்கு கட்டுறாங்க. சரிங்களா? இதில் நம்ம இது எப்படி ஷார்ட்கட்டாக போடுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இங்கே என்னென்னா 29,000ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 5% 6 இயர்ஸ், செகண்ட் பார்ட் வந்து 4% 7 இயர்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? PNR/100 தானே நம்ம எழுதுவோம். அங்கே அமௌண்ட் கேட்குறாங்க. R1 × N1 ரேஷியோ 1/R2 × N2. இதுதான். இது வந்து ஷார்ட்கட்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1/, ஃபர்ஸ்ட் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்ஸ் என்னது? 5 6 13 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 7 4 28 தெரியும். இங்கே 2 தானே, அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 30:28. இதை 2 டேபிளால் அடிக்கலாமா? 15 14, அதாவது 14, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு நான் அப்படியே இறக்கி போட்டு வச்சிருக்கேன். 28:13 இது பண்ணால் 14:15. 14:15. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 14. செகண்ட் பார்ட்டுக்கு 15. 14x 15x நம்ம வச்சுக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு 29x. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் 29 இஸ் டிவைடட் இன்டூ 2 பார்ட். அதாவது 29,000 29x அப்படின்ட்டு டோட்டலாக வந்திருக்கு. அந்த டோட்டல் அந்த 29x தான் அந்த 29,000 அப்படின்னா எக்ஸ் வந்து எவ்வளோ? 10,000. எக்ஸ் வந்து எவ்வளோ? 1000. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல போடலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு 14,000, செகண்ட் பார்ட் உங்களுக்கு 15,000. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா? 14,000. இதுதான். அதே அவங்க செகண்ட் பார்ட்னு கேட்டாங்கன்னா 15,000ன்னு போடணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 14,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5% 6 இயர்ஸ்க்கு கட்டியிருக்காங்க. 14,000, அதாவது 14,000 ஆஃபா ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டா டிவைட் பண்ணால் உங்களுக்கு குத்து மதிப்பாக 14ஓட கம்மியாக தான் வந்திருக்கும். அதாவது தான் நம்ம 5% 6 இயர்ஸ்க்கு 5% கட்டினா உங்களுக்கு 14,000 அவங்க மொத்தமான அமௌண்ட்டை வந்து தராங்களாமா, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி ரிலேட்டட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். A man invested 1,200 into 3 part. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்ட் பார்த்தோம்? into 2 பார்ட்னு பார்த்தோம். இங்கே into 3 பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3% ஃபார் 4 இயர்ஸ், செகண்ட் பார்ட் வந்து 4% ஃபார் 5 இயர்ஸ், தேர்ட் பார்ட் வந்து 5% ஃபார் 3 இயர்ஸ். இஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஈச் பார்ட் இஸ் ஈக்குவல். ஒவ்வொரு பார்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் ரிசீவ் பண்றாங்களாமா. அப்போ அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 5%ன்றப்ப அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டும் சேர்த்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது 1,200 3 பார்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3% 4 இயர்ஸ்க்கு, அடுத்தது 4% 5 இயர்ஸ்க்கு, அடுத்தது 5% 3 இயர்ஸ்க்கு. 1/R1 N1, 1/R2 N2, இன்னொன்று 3 இயர்ஸ்னால R3 N3 எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். 1/R1 N1 அப்படின்றப்ப 3 4s 12, அதே மாதிரி 5 4s 20, இங்க வந்து 5 3s 15. நம்ம அங்க 2 பார்ட் இருந்ததுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிட்டோம். இங்க எவ்வளவு இருக்கு? 3 பார்ட் இருக்கு. அப்ப இந்த 3 பார்ட்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதுல எது பெருசா இருக்கு? 20. 20 into 2 வந்து 20, அடுத்த 20 அடுத்த மல்டிப்ளிகேஷன் வந்து 40, திருப்பி அடுத்த மல்டிப்ளிகேஷன் வந்து 60. அப்ப 60
40 வந்து இது மூணுத்துலயும் போகாது, 60 வந்து இது மூணுத்துலயும் போகும். அப்ப 60 into 1 by 12, 60 into 1 by 20, 60 into 1 by 15. அடிச்சு உங்களுக்கு எரா வரும். 12 5s are 3s are 4s are 5 is to 3 is to 4, 5x 3x 4x மொத்தமா உங்களுக்கு 12x. அப்ப இந்த 12x டோட்டல் 12x தான் அந்த 1200. அதாவது டோட்டலா இந்த 12x தான் உங்களுக்கு 1200 அப்படின்னா x equal to எவ்வளவு வரும் 100. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, அமௌண்ட் இன்வெஸ்டட் at 5%. 5% நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், தேர்ட் இயர் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப தேர்ட் இயருக்கு இதுவா, அப்ப 4 into 100 400. அவன் 5% 3 இயர்ஸ்க்கு கட்டி அவன் 400 அமௌண்ட் அவன் கட்டுறான். சரிங்களா, 4 into 100 400 அப்படின்ட்டு அமௌண்ட் அவன் கட்டுறான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம், a certain sum of money at a certain rate of simple interest become doubled in 10 years, what will become a 3 times? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, doubled in 10 years doubled in 3 years அப்படின்னா t minus 1 என்னது, t minus 1 into number of years. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, t minus 1 into number of years. t உங்களுக்கு தெரியும் டைம், எத்தனை டைம், டபுள் அதாவது 3 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 minus 1 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ். 3 minus 1 20, 20 10 வந்து 20, 22. அதாவது t into 1 into number of years, சாரி into number of years. அப்ப எப்படி எழுதுவோம், 2 into 10 20 எழுதுவோம், into number of years. இங்க எழுதுறேன் t minus 1 into number of years. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. it will become 3 times 4 times. முன்னாடி டபுள் ஆயிருக்கு, இது ட்ரிபிள் ஆகுது, முன்னாடி ட்ரிபிள் ஆயிருக்கு, இது ஆகுது அப்படின்றப்ப இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா, அடுத்த क्वेश्चन என்னன்னா, a certain sum is to be divided between a and b so that after 5 years the amount received by a is equal to the amount received by b after 7 years. The rate of interest is 10% compounded annually. Find the ratio of amount invested by them. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு பர்சன் ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா 1 plus r percentage the difference of year. 1 plus r percentage தெரியும் 10%. அப்ப 10 by 100. number of difference 5 2, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன 2, 5 7க்கு டிஃபரன்ஸ் 2. படிச்சா இது 10 plus 1 11 by 10 whole power 2. எப்படி போடுவோம், 121 by 100. அவங்க என்ன கேக்குறாங்க, find the ratio of amount. amount உடைய ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, a by b உடைய ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. 121 is to 100. இதுதான் நம்மளோட ரேஷியோ. அடுத்த क्वेश्चन போலாம். ஸ்பீடா போற மாதிரி இருக்குங்களா, இது எல்லாமே ஷார்ட்கட். உங்களுக்கு பார்க்க இது மாதிரி சம்ஸ் நீங்களே எழுதி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதோட என்னை விட நீங்க ஸ்பீடா போகல. இதை நான் நிதானமா சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல போனா உங்களுக்கு சொல்றதுல நிதானமா பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். A sum of money on compound interest amounts to 9,680 in 2 years and to 10,680 in 3 years. 10,680 in 3 years. What is the rate of interest? முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வேற மாதிரி போடுவோம் இல்லைங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், அமௌண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்கோம், அதோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை பிரின்சிபல் இன்டூ 100 அப்படின்னு தான் நம்ம போடுவோம். இங்க என்னன்னா இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். சம் ஆஃப் தி அமௌண்ட் என்ன, இவ்வளோ இன் 2 years அண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க இன் 3 years. வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அங்க போன வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி ஒரு சம்மு, ஆனா ரெண்டுத்துக்கும் 2 years கொடுத்துருந்தான். இங்க ஒரு வருஷத்துக்கு 2 years, இன்னொரு வருஷத்துக்கு 3 years கொடுத்துருக்கான். அப்ப இதுக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட்
divided by smaller amount into 100. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 968 divided by இது ரெண்டுத்துலயே எது சின்ன அமௌண்ட்? இதுதான் 9680 into 100. கேன்சல் பண்ணா 10, கேன்சல் பண்ணா 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. அதாவது 2 years 3 years 20 years 21 years 4 years 5 years இது ரெண்டுத்துக்கும் ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. அதே நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஏற்கனவே போன வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அடிச்சுட்டு அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை எது வந்து பிரின்சிபலோ இன்டூ 100 அப்படின்ட்டு போடணும். சரிங்களா? 1 year 2 year 1 year கேப் இருந்தாதான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? at what rate of percentage per annum of compound interest compounded annually will be the sum of 16 times of itself in 4 years. 16 times of itself in 4 years. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். 1 plus r percentage number of years equal to number of times equal to number of times. இது ஏற்கனவே ஒரு 2-3 சம்முக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். பர்சன்டேஜ் கொடுத்துட்டான், அதாவது பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து கொடுத்துட்டான் 4 years அப்படின்ட்டு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துட்டான் 16. இப்போ 1 plus r percentage whole power 4 இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 4ன்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 2 power 4ன்னு எழுதலாம். இப்போ இங்க 4ம் 4ம் காமன்னால அதை அப்படியே விட்டுட்டு 1 plus r percentage equal to 2. அப்ப r percentage equal to 2 minus 1 equal to 1. r percentage equal to 1. அப்ப r equal to 1 by r by 100. இது நம்ம எப்படி எழுதுவோம்? சாரி, r by 100 equal to 1 இங்க இருந்து. அப்ப r equal to 100%. r equal to 100%. Next question. Find the rate percentage of compound interest and what which a sum of money will be. அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். அதே தான் 1 plus r percentage number of years into number of times. 1 plus r percentage number of years 2 years number of times 9/4. இது நம்ம எப்படி எழுதுவோம்? 3/2 3 square 4 square எழுதுவோம். அப்ப இங்க 1 plus r percentage whole power 2 equal to 3/2 whole power 2. இங்க 2 common. 1 plus r percentage equal to 3/2. அப்ப r percentage equal to 3/2 minus 1. இது எப்படி எழுதுவோம்? 1/2. அப்ப r by 100 equal to 1/2. r equal to என்ன வரும்? 50. அப்ப r equal to 50%. r equal to என்னது? 50%. நீங்க இது பார்க்கதான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. உங்க பார்த்தோன்னே தெரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான், இயர்ஸ் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துட்டான். அப்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா 3/4 3/4னா 2/2 2 இயர்ஸ் கொடுத்துருக்கா. அப்ப 2 தான் மேல வரும். 2 காமனா இருக்கு. அப்ப 3/2ல மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற 1 அந்த பக்கம் வரும். அப்போ 1/2 1/2னா 100%ல 1/2 50% அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு பார்த்தோன்னே போடுற மாதிரி உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் இது நம்ம பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a simple and compound interest for 4 years. For 4 years கேட்டிருந்தாங்க. 2 years 3 years 4 years வந்து ஃபார்முலா அதுதான். D equal to PR square 6 plus 4R plus R square. 4R plus R square. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். 10,000 into R என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. 10/100 ஹோல் ஸ்கொயரா? 6 plus 4 into 10/100 plus 10/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10,000 into 1/10 into 1/10 6 plus 4/10 எழுதிக்கிறேன் plus 1/10 into 1/10 எழுதிக்கிறேன். இப்போ இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். எவ்வளோ? 100
6 plus 4/10 plus 1/100. உங்களுக்கு புரியணும்னு கோசம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்கே வந்து பார்த்தா 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் 100 கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் போட்டு போயிருப்பேன். சரிங்களா, உங்களுக்கு புரியணும்னு கோசம் தான். இங்கே 100 இருக்கு, அப்போ ஹோல் கீழே வந்து 100 வரணும். அப்போ 600 பிளஸ் 10 டைம்ஸ்னா இங்கே 40 பிளஸ் 1/100 100 கேன்சல் ஆகிடும். 641 தான் இன்ட்ரெஸ்டட் காம்பவுண்ட்லி. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் 641. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் சம்ஸ் இருந்தால் பார்க்குறேன். நான் அடுத்த டாபிக் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.